சார் 4 டைப்ஸ் ஆஃப் எம்ப்ராய்டரி மிஷின் வந்து சேல் பண்ணிட்டு இருக்கோங்க சார். கடந்த 2 வருஷமா நிறைய பெண் தொழில் முனைவரை வந்து நாங்கள் உருவாக்கியிருக்கோங்க சார். இதில் வந்து ஆரி ஒர்க் நம்ம பண்ணிக்கலாம், சீக்வன்ஸ் ஒர்க் பண்ணிக்கலாம், கோடிங் ஒர்க்கும் பண்ணிக்கலாம். இது வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க, அப்புறம் வந்து ஸ்டடீஸ் முடிச்சுட்டு வீட்டில் சும்மா இருக்கிறவங்க, இந்த மாதிரிலாம் இந்த மிஷின் எடுத்து ரன் பண்ணால் ரொம்பவே அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பர் டேக்கு இந்த மாதிரி பிளவுசஸ் வந்து போட்டிங்கன்னா 3 பிளவுஸ் 4 பிளவுஸ் போடலாம். இதுக்கு நீங்கள் எப்படி சார்ஜ் பண்ணலாம்னா ஒரு மினிமம் 500லேருந்து நீங்கள் வந்து 1000 வரை நீங்கள் சார்ஜ் பண்ணலாம். நம்ம மிஷினில் பவர் கட் ஆனால் கவலைப்பட வேணாம், ஏன்னா யூபிஎஸ் பேக்கப் இருக்குது நம்மக்கிட்ட. ஸோ அதனால் மிஷின் வந்து ரன் ஆகிட்டே தான் இருக்கும். ஒரு 20 மினிட்ஸ்க்குள்ளே மிஷினை வந்து ப்ராப்பராக ஷட் பண்ணிக்கலாம். நீங்கள் மிஷின் புக் பண்ணிங்கன்னா 7 days இங்கே வந்து ட்ரைனிங் அட்டென்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து டெய்லரிங் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு எந்த இதுவும் இல்லை. ஜஸ்ட் ஒரு மொபைல் ஃபோன் எப்படி ஆப்ரேட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் அந்த மிஷினுமே. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நாங்கள் லோன் ஆப்ஷனில் போனீங்கன்னா இஎம்ஐலேருந்து நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். எல்லாருக்குமே பெஸ்ட்டாக வெறும் ஆதார் கார்டு ஒரு செக்லீஃப் இருந்துச்சுன்னா போதுங்க சார். வணக்கம் மேம். வணக்கம் சார். உங்கள் கம்பெனி பற்றி சொல்லுங்கள் மேம். என்ன ப்ராடக்ட் பண்ணுறீங்க? நாங்கள் RRR எம்ப்ரோ சொல்யூஷன்லேருந்து பேசுகிறோம். இது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா கோயம்புத்தூரில் சாய்பாபா காலனியில் லொக்கேட் ஆகிருக்கு. இது தமிழ்நாட்டில் வந்து 4 பிரான்ச்சஸ் இருக்குது. மதுரை, சேலம், சென்னை, தென் கோயம்புத்தூரில் லொக்கேட் ஆகிருக்கு. என்ன ப்ராடக்ட் பண்ணுறீங்க மேம்? சார் 4 டைப்ஸ் ஆஃப் எம்ப்ராய்டரி மிஷின் வந்து சேல் பண்ணிட்டு இருக்கோங்க சார். கடந்த 2 வருஷமாக நிறைய பெண் தொழில் முனைவரை வந்து நாங்கள் உருவாக்கியிருக்கோங்க சார். ஸோ இப்போது என்ன ப்ராடக்ட்டை எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறீங்க? ஏன்னா நம்ம RRR எம்ப்ரோ சொல்யூஷன்ஸ் பற்றி ஆல்ரெடி 2 வீடியோ பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். உங்களோட சென்னை பிரான்ச் லான்ச்சுக்கு நம்ம தான் பண்ணோம். 2வது சேலத்தில் இருக்க பிரான்ச்சும் நம்ம தான் ப்ரொமோட் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ வந்து கோயம்புத்தூரில் பிரான்ச் வரதா லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருந்தாங்க. ஸோ வந்ததுக்கப்புறம் இப்போ தான் எங்களுக்கு டைம் கிடச்சி உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறதுக்கு. ஸோ இங்கே என்ன மாடல் மிஷின்ஸ்லாம் கொடுக்குறீங்க, இல்லை எல்லா மாடல் மிஷின்ஸுமே கொடுக்குறீங்களா? சென்னை பிரான்ச்சில் இருக்கிறவங்க நம்ம பிரான்ச்சில் 4 டைப்ஸ் ஆஃப் மிஷின்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது சார். ஸோ என்னென்ன மாடல்ஸ் எல்லாம் இருக்குமா? கிளாசிக், பட்டர்ஃப்ளை, டபுள் 8 மாடல் அண்ட் ஃபியூச்சர் மாடல் வந்து நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குங்க சார். ஸோ எல்லா மாடல்ஸுமே அவைலபிளாக இருக்குது. ஓகே மேம், இப்போ நீங்கள் டிஸ்பிளேல வச்சுருக்கிறது என்ன மாடல்? இது வந்து கிளாசிக் மாடல். 20க்கு 32 ஃப்ரேம் சைஸ். இது சின்ன லோகோவில் வந்து சாரீ, குர்த்திஸ் எல்லாமே நம்ம பண்ணிக்கலாம். 3 to 4 ஸ்டோக் வரைக்கும் இதில் ஆகும். இதுவே ஃபியூச்சர் மாடலாக இருந்தால் 2 ஸ்டோக்லேயே கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஏன்னா ஃபியூச்சர் மாடல் வந்து ஃப்ரேம் சைஸ் பெருசு. வணக்கம் சார். நான் வந்து RRR குரூப்பில் என்டையர் தமிழ்நாடோட மேனேஜராக இருக்கேன். பார்த்தீங்கன்னா எங்கள் மிஷினோட RRR பிராண்டு தான் நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதோட குவாலிட்டி எல்லாமே வந்து பெஸ்ட்டாக இருக்குது. அதனால் எங்ககிட்ட எல்லாருமே நிறைய பேர் என்கொயரிக்கு நிறைய பேர் வந்துக்கிட்டு இருக்காங்க. ஓகே சார், இப்போ வந்து தமிழ்நாட்டில் இதுவரை எவ்வளோ மிஷின் சப்ளை பண்ணியிருக்கீங்க? சார் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரு 300 above மிஷின்ஸை சப்ளை பண்ணியிருக்காங்க சார். 300க்கும் அதிகமான மிஷின் கொடுத்துருக்கீங்க. ஸோ நிறைய பிராண்ட்ஸ் இருக்கு இல்லையா, எதுக்காக RRRல மிஷின் வாங்கணும்னு சொல்கிறீங்க? சார் நிறைய பிராண்ட் தமிழ்நாட்டில் இருக்குது. ஆனால் RRR பிராண்டு ஏன் செலக்ட் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா அதோட குவாலிட்டி அந்த மாதிரி இருக்குங்க சார். ஃபினிஷிங் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். நாங்கள் டெலிவரி கொடுக்குறதுலேருந்து எல்லாமே பர்ஃபெக்டாக கொடுத்துட்ருக்கோம். வித்தின் 10 days புக் பண்ணி வித்தின் 10 daysல நாங்கள் டெலிவரி கொடுத்துருவோம் சார். நம்ம மிஷினில் அட்வான்டேஜ் நிறையா இருக்குங்க சார். இதில் என்னென்ன அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆரி ஒர்க்கு நம்ம பண்ணிக்கலாம், சீக்வன்ஸ் ஒர்க் பண்ணிக்கலாம், கோடிங் ஒர்க்கும் பண்ணிக்கலாம். இதுலேயே நம்ம மிஷினை வாங்கிட்டு கொஞ்ச நாள் கழித்து நம்ம சரி ஏதோ நம்ம ஆரி ஒர்க் பண்ணணும்னு நினச்சோம்னா இதில் அட்டாச்மெண்ட் பண்ணிவிட்டு நம்ம அந்த ஆரி ஒர்க் பண்ணிக்கலாம். அதில் நம்ம டபுள் கலர், ட்ரிபிள் கலர் எல்லாமே பண்ணிக்கலாங்க இதில். ஓகே. அது இப்போ 5 நாள் 15 நாள் பண்ணுற கையில் போட்டு அந்த ஆரி ஒர்க் பண்ணுறத வித்தின் 3/4 மணி நேரத்தில் இதை பண்ணி கொடுத்துருங்க சார் ஒரு சைடை. ஓகே, 15 நாள் பண்ணுறதை 3/4 மணி நேரத்தில் 3/4 மணி நேரத்தில் இதை முடிச்சு கொடுத்துருங்க. சூப்பர் சார், சூப்பர். ஒரு சைடு சொல்கிறாங்க, ஃபுல்லாக இல்லை ஒரு சைடு. ஃபுல்லானா உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு 2-3 ஹவர்ஸ்லேயே கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துரும். 2 ஸ்லீவு, ஒரு ஃப்ரண்ட்டு, பேக்கு முடிச்சு கொடுத்துருங்க. 15 நாள் பண்ணுற ஒர்க்கை இது வந்து பார்த்தீங்கன்னா 3 ஹவர்ஸில் கம்ப்ளீட் பண்ணிடும். ஓகே. ஸோ இதுக்கான அட்டாச்மெண்ட்ஸ் எல்லாம் நீங்களே சப்ளை பண்ணுறீங்களா? அட்டாச்மெண்ட்ஸ் எல்லாம் சப்ளை பண்ணுறோம் சார். இதில் இனியொரு என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம கையில் போடுறது பார்த்தீங்கன்னா ஒரு பாசி உருவிச்சினாலுமே மற்ற எல்லாமே உருவி வந்துடுங்க. இது வந்து அப்படி கிடையாது. இது வந்து வாஷபிள், வாஷ் பண்ணிக்கலாம். இந்த இது நீங்கள் ஆரி ஒர்க் பண்ணோம்னா நீங்கள் தண்ணியில் போட்டு வாஷ் கூட பண்ணிக்கலாம். ஹேண்டில் பண்ணுறது வாஷ் பண்ண முடியாது. அந்த மாதிரி கூட இது நல்லா ஒவ்வொரு இதுக்கும் லாக் கொடுத்து தான் பண்ணுது நம்ம மிஷின். ஓகே.
இந்த மிஷின் யாருக்கெல்லாம் சூட் ஆகும் மேம்? இந்த மிஷின் வந்து டெய்லரிங் ஷாப் நிறைய யூஸ் ஆகும். பொட்டிக் வச்சிருக்கவங்க வந்து மிஷின் நிறைய வாங்கியிருக்காங்க. அந்த மந்த் வந்து என்கொயரி கால்ஸுமே பொட்டிக் சைடு வந்து எங்களுக்கு நிறைய வந்திருக்கு. ஓகே, புட்டிக் சைடில் இருந்தால் மேக்ஸிமம் என்கரேஜ் வருதுன்னு சொல்லிங்க. இது இல்லாமல் வேறு யாரெல்லாம் அந்த பிஸ்னஸை எடுத்து பண்ணலாம்? இது வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க, அப்புறம் வந்து ஸ்டடீஸ் முடிச்சுட்டு வீட்டில் சும்மா இருக்கிறவங்க, இந்த மாதிரிலாம் இந்த மிஷின் எடுத்து ரன் பண்ணால் ரொம்பவே அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களோட ஃபேமிலி சுச்சுவேஷனுக்கு இது வந்து ஒரு கரெக்டான ஒரு ஒர்க்காக இருக்கும். ஓகே மேம், ஹவுஸ் ஒய்ஃபும் இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. நிறைய பேர் நினைக்கிறாங்க ஹவுஸ் ஒய்ஃப்னா வீட்டில் சும்மா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவங்களுக்கு நிறைய வேலை இருக்குது. ஸோ அந்த வேலைகளுக்கு நடுவில் இந்த பிஸ்னஸையும் சேர்த்து எப்படி பண்ண முடியும்? அது பாசிபிளா? ஒன்ஸ் வந்து மிஷினை நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் நீங்கள் வந்து ஹவுஸ் ஒர்க் பார்க்கலாம். மேபி மிஷின் ஏதாவது த்ரெட் பிரேக்கேஜ் தான் ஆச்சுன்னா த்ரெட்டை மாட்டி விட்டு மறுபடியும் நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது ரன் ஆகிட்டே இருக்கும். ஒரு ஆள் வந்து மிஷின் பக்கத்துலேயே நிற்கணும் தேவையில்லை. ஸோ வந்து ஆன் பண்ணி விட்டால் மட்டும் போதும், அதுவே ரன் ஆகிக்கும்னு சொல்லுங்க. ஸோ இப்போ திடீர்னு பவர் கட் ஆயிடுது. ஸோ ஒரு டிசைன் போயிட்டுருக்கு, பவர் கட் ஆயிடுது. அப்போ வந்து டிசைன் ரீசெட் ஆகிடுமா இல்லை விட்ட இடத்துலேருந்து மறுபடியும் ஒர்க் ஆகுமா? சடன்லி பவர் கட்டனாலும் உங்களுக்கு மிஷின் வந்து ரன் ஆகும். ஏன்னா நம்மளுக்கு வந்து யூபிஎஸ் வந்து 15 மினிட்ஸ் பேக்கப் இருக்குது. ஸோ அதனால் அந்த டைமில் வந்து நீங்கள் வந்து எப்படி லேப்டாப்பை வந்து எப்படி நீங்கள் ஷட் டவுன் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி நீங்கள் மிஷினையும் நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். பவர் வந்ததுக்கப்புறம் ஜஸ்ட் ஆன் பண்ணிங்கன்னா எந்த இடத்துல ஸ்டாப் ஆச்சோ அதுலேருந்து உங்களுக்கு வந்து மறுபடியும் ரன் ஆகும். ஓகே மேம், இந்த மிஷினோட ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி எவ்வளவு? ஒரு நாளைக்கு எவ்வளோ டிசைன்ஸ் பண்ண முடியும்? இந்த மிஷினில் வந்து ஒரு நாளைக்கு வந்து 3 to 4 ப்ளவுசஸ் வந்து பண்ணலாம். இப்போ பின்னாடி இருக்கிற ப்ளவுஸஸே பாருங்கள், தாராளமாக நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு 3 ப்ளவுஸ் 4 ப்ளவுஸ் போடலாம். ஓகே, ஸோ இப்போது இதிலேருந்து எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியுமா? பர் டேக்கு இந்த மாதிரி ப்ளவுசஸ் வந்து போட்டிங்கன்னா 3 ப்ளவுஸ் 4 ப்ளவுஸ் போடலாம். இதுக்கு நீங்கள் எப்படி சார்ஜ் பண்ணலான்னா ஒரு 500 மினிமம் 500லேருந்து நீங்கள் வந்து 1000 வரை நீங்கள் சார்ஜ் பண்ணலாம். அவங்களோட ஏரியாவை பொறுத்து நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ நார்மலாக இது 500ம் சார்ஜ் பண்ணுறாங்க, 1000ம் சார்ஜ் பண்ணுறாங்க. நம்ம ஏரியாவில் எப்படி இருக்கோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஓகே மேம், ஓகே மேம், மிஷின் நீங்கள் கொடுத்துட்றீங்க. ஸோ இது எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுக்கு உண்டான ட்ரைனிங்லாம் எப்படி? நீங்கள் மிஷின் புக் பண்ணிங்கன்னா 7 days இங்கே வந்து ட்ரைனிங் அட்டன் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து டெய்லரிங் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு எந்த இதுவும் இல்லை. ஜஸ்ட் மொபைல் ஃபோன் எப்படி ஆப்ரேட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் அந்த மிஷினுமே. இந்த டேப்ல வந்து என்ன டிசைன் வேணும், என்ன பொசிஷனில் வேணும், என்ன கலர் வேணும், எந்த டைரக்ஷன் வேணும் அதை செட் பண்ணிட்டு நீங்கள் ரன் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆயிடும். ஓகே மேம், பட் இதுக்கு உண்டான டிசைன்ஸ்லாம் எப்படி நம்மளே கிரியேட் பண்ண வேண்டியிருக்குமா? எந்த மாதிரி பண்ண வேண்டியிருக்கும்? இல்லை சார், எங்கள் சைட்லேருந்து நாங்கள் 3000 டிசைன்ஸ் கொடுப்போம். ஓகே, அது இன்க்ளூடாக இருக்கிற மாதிரி 7 கேட்லாக் புக் கொடுப்போம். நீங்கள் கஸ்டமர்கிட்ட காமிச்சு நீங்கள் ஆர்டர்ஸ் வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ கேட்லாக் புக் காமிக்கிறோம், ஒரு கஸ்டமர் வந்து எனக்கு இந்த டிசைன் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அப்போ அதை வந்து நம்ம எப்படி இந்த சிஸ்டமில் கொண்டு வரது? நீங்கள் வந்து இந்த பென்ட்ரைவ் நாங்கள் கொடுத்துருவோம். இந்த பென்ட்ரைவ் வந்து நீங்கள் இன்செர்ட் பண்ணிவிட்டு ஓகே இந்த பென்ட்ரைவ் ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன் டச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து ஃபோல்டர் வைஸாக நாங்கள் வந்து கொடுத்துருப்போம். அந்த ஃபோல்டருக்குள்ளே போய் நீங்கள் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன நம்பர் வேணுமோ அந்த நம்பர் டச் பண்ணிங்க அதிலே பேக் ஃப்ரண்ட் ஸ்லீவ் எல்லாமே உங்களுக்கு இன்க்ளூடாக இருக்கும். ஓகே, இந்த கேட்லாக்ல காமிச்சிருக்க நம்பரை நம்ம அங்கே டைப் பண்ணும்போது அந்த டிசைன் வந்து சிஸ்டம்ல வந்துடுது. ஓகே மேம், ஓகே. ஸோ மிஷின் கூட வேறு என்னென்னலாம் கொடுக்குறீங்க? ஸோ இதுக்குண்டான த்ரெட்ஸ் எல்லாம் நாங்கள் வெளியில் வாங்கணுமா, என்ன பண்ணணும்? இல்லை சார், உங்களுக்கு மிஷின் கூடயே நாங்கள் வந்து யூபிஎஸ் கொடுத்துருவோம், பாபின் வெண்டர் கொடுத்துருவோம், 7 கேட்லாக் புக்கு கொடுக்குறோம், டூல்ஸ் பாக்ஸ் கொடுக்குறோம், 5 செட் ஆஃப் லோகோ ஃப்ரேம்ஸ் கொடுக்குறோம், 12 நார்மல் கலர் த்ரெட் கொடுக்குறோம், 2 ஜரி கொடுக்குறோம். ஓகே, ஸோ இதெல்லாமே மிஷின் கூட கொடுக்குறீங்க. ஸோ இந்த த்ரெட்ஸ் எல்லாம் தீர்ந்துடுச்சு எனக்கு மறுபடியும் வேணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு உண்டான சப்போர்ட்ஸ் நீங்கள் பண்ணுறீங்களா? அது நீங்கள் வந்து ரா மெட்டீரியல்ஸ் ஏதாவது உங்களுக்கு அவைலபிளாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஆஃபீஸ்லேயே நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே மேம், இந்த மிஷினுக்கு எவ்வளோ இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறீங்க? இந்த மிஷினுக்கு வந்து 1 year வாரண்டி, 1 year ஃப்ரீ சர்வீஸ் கொடுக்குறோம். இதுலேயே வந்து பட்டர்ஃப்ளை மாடல் இருக்குது, அதுக்கு வந்து 3 years நம்ம ஃப்ரீ சர்வீஸ் கொடுக்குறோம், 1 year வாரண்டி. அதுலேயே உங்களுக்கு ஒரு ஆஃபராக வந்து ஸ்விங் மிஷின் வந்து நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸ்விங் மிஷினும் ப்ரொவைட் பண்ணுறீங்க. ஓகே மேம், ஓகே. ஸோ இப்போ மிஷின் வந்து ஆர்டர் பண்ணால் எவ்வளோ நாளில் வரும்னு சொன்னீங்க? உங்களுக்கு மிஷின் வந்து ஆர்டர் பண்ணால் 10 days வந்துடும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நாங்கள் லோன் ஆப்ஷனில் போனீங்கன்னா இஎம்ஐலேருந்து நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். எல்லாருக்குமே பெஸ்ட்டாக வெறும் ஆதார் கார்டு ஒரு செக் லீஃப் இருந்துச்சுன்னா போதுங்க சார், அவங்களுக்கு எல்லாமே நாங்கள் பண்ணி கொடுத்துறோம். இஎம்ஐல மிஷின்ஸ் வந்து சப்ளை பண்ணிட்டுருங்க. ஸோ டெலிவரிஸ்லாம் எப்படி சார்ஜ் பண்ணுறீங்க சார் கஸ்டமர்ஸ்க்கு? டெலிவரி எந்த சார்ஜுமே கிடையாது, யாருக்குமே டெலிவரி சார்ஜ். அவங்க மிஷின் புக் பண்ணிவிட்டு அவங்களுக்கு எல்லாமே ஃப்ரீயாக தான் கொடுக்கும். அவங்க டோர் டு ஸ்டெப் வரைக்கும் நாங்கள் கொண்டு போய் மிஷினை கொடுத்துட்ருக்கோம் அவங்களுக்கு. ஓகே, ஸோ ஆக்சரிஸ்மே ஒரு 7 டைப் ஆஃப் ஆக்சரிஸ் கொடுக்குறீங்க. ட்ரைனிங்க்கெலாம் சார்ஜஸ் பண்ணுறீங்களா? ட்ரைனிங் எந்த சார்ஜஸும் கிடையாது. அவங்க புக் பண்ணி அடுத்த நாள்லேருந்து அவங்க ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். வந்து ஒரு 10 days வரைக்கும் அவங்க ஃபுல்லாக எப்படி பழகணுமோ அது வரைக்கும் கூட அவங்க நின்று பார்த்துக்கலாம். 10 நாள்னு கிடையாது, அவங்களுக்கு அதுக்கு மேலேயும் அவங்களுக்கு ட்ரைனிங் கிடைக்கும். சப்போஸ் அவங்க இங்கே வர முடியல, ரொம்ப லாங்காக இருக்காங்க, வேறு டிஸ்ட்ரிக்டில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அவங்க இன்ஸ்டால் பண்ணும்போது எங்களுடைய டெக்னீஷியன் போய் அவங்களுக்கு 2 days ஃபுல்லாக ட்ரைனிங் கொடுத்துருவாங்க சார். ஓகே, ஸோ ட்ரைனிங் சப்போர்ட்லேருந்து எல்லாமே இருக்கும் எங்கிட்ட, எல்லாமே பண்ணி கொடுங்க. ஸோ இதுதான் வந்து உங்களோட அட்வான்டேஜாக நீங்கள் பார்க்குறீங்க.
ஓகே, உங்களோட சர்வீஸ் சப்போர்ட்லாம் எப்படி கொடுக்குறீங்க? ஸோ தமிழ்நாடு பூரா 300 மிஷின் கொடுத்துருக்கீங்க. அவ்வளோ பெரிய ஹேண்டில் பண்ணுறதுக்கு சர்வீஸ் டீம் வந்திருக்காங்களா? கண்டிப்பாக இருக்காங்க சார். எங்கிட்ட சர்வீஸ் டீம்னு சொல்லி தனியாக செப்பரேட்டாக அதுக்குன்னு சொல்லி ஒரு ஹெட்டை போட்டு நாங்கள் வச்சு கொடுத்துருக்கோம். ஓகே, ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் எப்போ கூப்பிட்டாலுமே 24/7 எப்போ வேணாலும் அட்டன் பண்ணுவாங்க. கூப்பிட்டு சொல்லி அவங்க ஒரு 1 டேக்குள்ளே அவங்க அந்த பிளேஸில் போய் அட்டன் பண்ணிடுவாங்க. ஓகே, சப்போஸ் அவங்கள சின்ன பிரச்சனை தான் இருக்குது அப்படின்னா அவங்க ஃபோன் கால் மூலியமாவோ அல்லது வீடியோ கால் பண்ணியோ அவங்கள கஸ்டமருக்கு கிளியர் பண்ணி கொடுத்துருவாங்க. அது முடியலன்னா மட்டும் போய் டைரெக்டாக அட்டன் பண்ணி அவங்களுக்கு கிளியர் பண்ணிவிட்டு வந்துடுவாங்க சார். ஓகே சார். அதுக்கு எந்த சார்ஜஸும் பண்ணுறதில்ல. 1 இயர் வரைக்கும் ஃப்ரீ சர்வீஸ் தான் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஓகே, இப்போ ஆர்டர்ஸ் எல்லாம் எப்படி எடுக்குது சார் இதுக்கு? ஏன்னா மிஷின் வாங்கி வச்சுருவாங்க, ஆல்ரெடி நம்ம பார்க்குறது எல்லாமே ஹவுஸ் ஒய்ஃப் வந்து இது கேட்குறாங்கன்னு சொல்கிறீங்க. ஸோ அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணணும்னா என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணால் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணணும் சார்? அவங்க ஒன்றும் தேவையில்லை. ஒரு 15 ஒரு கஸ்டமரை மட்டும் டெய்லர் ஷாப்பு மிஷின் இல்லாத கஸ்டமரை பார்த்து பிடிச்சா போதும். அதே மாதிரி இந்த பியூட்டி பார்லர் வச்சுருக்கிறவங்க, ஏன்னா இப்போ ப்ரைடல் பஸ் அவங்ககிட்ட வரும், அவங்கள பிடிச்சிட்டாலே போதும். மந்த்லி அவங்க ரொட்டேஷனுக்கு கரெக்டாக இருக்கும். டெய்லி ஒரு 2-3 ப்ளவுஸ் போட்டு வச்சுனாலே அவங்களுக்கு 2000 வரைக்கும் ஏர்ன் பண்ணுறது உண்டுவான இது அவங்களுக்கு கிடைச்சிருக்கு சார். ஓகே சார். ஓகே, ஸோ அப்போ அவங்க வந்து டார்கெட் பண்ண வேண்டியது நியர்பையில் இருக்க டெய்லர் ஷாப்ஸு, நியர்பையில் உள்ள டெய்லர்ஸு ப்ளஸ் இந்த பொட்டிக்கு இவங்களை டார்கெட் பண்ண போதும். அப்புறம் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க பக்கத்தில் உள்ள வீட்டுக்காரங்க அவங்ககிட்ட போனாலே அவங்களுக்கு உண்டான இது பிஸ்னஸ்க்கு உண்டான இது கிடைச்சிரும். ஓகே சார். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா சார் நிறைய பேர் மிஷின் வாங்கி வச்சுட்டு சரி ஆர்டர் கிடைக்கலன்றதெல்லாம் கவலைப்படுறதே இல்லை. பார்த்தீங்கன்னா அவங்களே நிறைய இந்த மாதிரி ப்ளவுஸ் கலர் எடுத்து நிறைய நல்ல குவாலிட்டியான ப்ளவுஸ் எடுத்து அவங்களே எம்ப்ராய்டரி போட்டு ஆன்லைனில் கூட சேல் பண்ணுறாங்க. அதுவுமே அவங்களுக்கு ரொம்ப பீக்கில் போகுது. ஆர்டர்ஸே பண்ண முடியாத லெவலுக்கு சில பேர் போகிறாங்க. அதே எங்களுடைய கஸ்டமரே சில பேர் அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி. ஓகே, ஸோ ஸ்டிச் போட்டு அன்ஸ்டிச்சு மெட்டீரியலாக ஆன்லைனில் டேரெக்டாக நம்ம ஆமாம் சார், ஃபினிஷ் பண்ணாமல் மெட்டீரியலில் மட்டும் எம்ப்ராய்டரி போட்டு அதை சேல் பண்ணிக்கிறாங்க. அது அவங்க சைஸுக்கு வச்சுக்கிறாங்க. இந்த இப்போ போட்டு வச்சுருக்கிற மாதிரி இதெல்லாம் வந்து ப்ளவுஸில் போட்டு வச்சுருந்தாங்க இது எல்லாமே. ஓகே, ஸோ இந்த மாதிரி பீஸஸும் அந்த மாதிரியும் அவங்க அட்வர்டைஸ் பண்ணி மார்க்கெட்டிங் பண்ணி அவங்களோட இதை ஏர்ன் பண்ணிக்கலாம். ஓகே சார். ஓகே, ஸோ சூப்பராக சொன்னீங்க. ஏன்னா எல்லாருமே முதல்ல அந்த டெய்லர் ஷாப்பில் மட்டும்தான் விற்க முடியுமோ அப்படின்ற ஒரு தாட்டில் தான் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணி ஆன்லைனில் சொந்தமாக நம்மளோட ஓன் ப்ராடக்டாக ஓன் டிசைன்ஸாக வந்து நம்ம சேல் பண்ணலாங்கிறது ஒரு சூப்பரான அட்வான்டேஜ் சார். ஓகே சார். ஓகே, இப்போ மிஷின் ஆர்டர் பண்ணணுன்னா உங்களை எப்படி அப்ரோச் பண்ணுறதுங்க சார்? மிஷின் ஆர்டர் பண்ணால் ஜஸ்ட் ஒரு ஃபோன் கால் போதுங்க சார். உங்களுக்கு சார் இந்த மாதிரி எனக்கு மிஷின் வேணும், அவங்க எப்போ வேணும் என்னோட டீட்டெயில் மட்டும் சொன்னாங்கன்னா ஜஸ்ட் ஒரு 10,000 மினிமம் அவங்க பே பண்ணிவிட்டு புக் பண்ணிட்டா போதும். ஓகே, 10 டேஸ்க்குள்ள அவங்களுடைய டோர் டெலிவரி அவங்க வீட்டுக்கே நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே, அதில் வந்து எந்த டிலேயாக ஆகாதுங்க. ஓகே, 10,000 கட்டினாவே நீங்கள் டெலிவரி வரைக்கும் பண்ணிவிடுவீங்க? டெலிவரி வரைக்கும் பண்ணி கொடுத்துருவோம் சார். இப்போ அதுக்கப்புறம் இன்ஸ்டாலேஷன் பண்ணும்போது அவங்க பேலன்ஸ் அமௌண்ட்டு நமக்கு பே பண்ணால் போதும். ஓகே, ஸோ தேங்க்யூ சார். இவ்வளோ நேரம் உங்களோட ப்ராடக்ட்ஸ் பற்றியும் இந்த பிஸ்னஸ் எப்படி பண்ணுங்கிற ஒரு ஓவர்வியூவும் கொடுத்தீங்க. உங்கள் டீமில் இருந்துமே நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ எல்லாருக்கும் எங்கள் டீம் சார்பாக தேங்க்யூ சொல்லிக்கிறோம். இதே மாதிரி இன்னொரு பிரான்ச்சில் புதுசாக ஓப்பன் பண்ணும்போது அகைன் நாங்கள் வரணும் அப்படிங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஓகே, ஸோ உங்கள் பிஸ்னஸும் நல்லா டெவலப் ஆகிறதுக்கு எங்கள் டீம் சார்பாக விசஸ். ஓகே, தேங்க்யூ. ஓகே, நன்றி சார்.